வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை பரோட்டா, ஒரு இனிப்பு சட்னி பார்க்க போகிறோம். தக்காளி வச்சு வெந்தயக்கீரை கசப்பே தெரியாது. இந்த மாதிரி செய்திங்கன்னா மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அருமையான பரோட்டா. ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் நான். கீரையை நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய தண்டு இருந்தால் அது வேண்டாம். இந்த மாதிரி முனையில் எடுத்துட்டு இந்த மாதிரி இனிக்கு மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அதோட 2 பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு அதையும் அதோடு சேர்த்துடுங்க. 1 கப்பு தண்ணி அதையும் சேர்த்துடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடினுங்க. ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான். ஓமம் 1/2 டீஸ்பூன், கருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சோம்பு, கருஞ்சீரகம், ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்துருங்க. நல்ல செம்ம வாசனை அடிக்கும். இந்த மாதிரி இது எண்ணெயில் பொரிய பொரிய ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருஞ்சீரகம் இந்த மாதிரி நம்ம சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இந்த சட்னியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகுது. இப்போ நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக இருக்கணும். அதையே நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோடு நம்ம சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. தண்ணி ஒரு 1/2 கப்பு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ காரம் சேர்க்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஆனவுடனே இப்போ வெல்லம், ஒரு நெல்லிக்காய் சைஸு வெல்லம் அதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி, ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். கீரை 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்து ஆறி இருக்குது. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சதுனால கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியை அதோட சேர்த்துருங்க. நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து இந்த மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துருங்க. அதுலேயும் இப்போ நம்ம ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம், உப்பு 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்து அதோட நம்ம கோதுமை மாவு, அது எவ்வளோ தண்ணி இந்த கோதுமை மாவு பிசைய வரதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் மாவை. இதுக்கு கணக்கு கிடையாது. நம்ம தண்ணி எவ்வளோ போட்டு அந்த கீரை வெந்திருக்குதோ அந்த அளவுக்கு பண்ணலாம். இது ஒரு 35 வரும் சப்பாத்தி வரும் பரோட்டா, 35 பரோட்டா வரும் இதில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. ஒரே அடியாக போட்டிங்கன்னா நீங்கள் சில நேரத்தில் மாவு அதிகமாகிடும். அதனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை 2-3 நாளைக்கு கூட நீங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு பாக்கி எடுத்து நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு நீங்கள்
பரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடைசியாக. போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அதே மாதிரி தான். கொஞ்சம் கெட்டியாக நல்லா பிசைஞ்சிருங்க. ஒரு அருமையாக சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்து திரட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அழுத்தி திரட்டாமல் இப்படி எடுத்து போட்டு திரட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும், ஒட்டாது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவா நல்லா சூடானோடனே இந்த பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக இருக்குது பாருங்கள், பச்சை கலரு. போட்டாச்சு. இப்போ நல்லா சூடாகட்டும். ஒரு பக்கம் உடனே திருப்ப வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதுவாகினோடனே திருப்பலாம். ஃபஸ்ட்டு தவா நல்லா சூடானோடனே போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா மேலே அப்படியே வருது பாருங்கள். அதுக்கப்புறமேலுட்டு நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பச்சையில் வந்து சூப்பர் கலர் வந்திருக்கு பரோட்டா. அது கூட கொஞ்சம் நெய் தடவி கொஞ்சம் கடைசியாக நெய் இல்லைன்னா எண்ணெய், நான் நெய் தடவுறேன். இதை நல்லா தடவி அதே மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் தடவிடுங்க. கசப்பே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பரோட்டா பண்ணி 2 நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு வெந்தயக்கீரை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த இனிப்பு சட்னி கூட, தக்காளி சட்னி இனிப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெந்தயக்கீரை இந்த குளிர் சீசனில் தான் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.